8/2/2007. 8/2/2007 காலை 4:22 AM. 4:22 AM அம்மா. ஆமா மேடம். பிறந்த இடம் காரைக்கால். காரைக்கால். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. சித்திரை நட்சத்திரம், கன்னி ராசி, தனுசு லக்னம். கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரம், தனுசு லக்னம். என்ன கேள்வி கேட்கணுமா? என் பொண்ணோட படிப்பு, வேலை, எதிர்காலம். ஏமா இப்ப ராகு திசையில சூரிய புக்தி நடக்குது. ராகு திசையில 3 புக்திகள் நல்லா இருக்காதுமா. சரி சார். இப்போ ராகு திசையில் 1 வருஷத்துக்கு நான் நல்ல பதில் சொல்ல மாட்டேன். இந்த குழந்தைக்கு டைவர்ஷனில் இருக்கும். ராகு திசை சூரிய புக்தி ஒரு மாதமாக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அப்பாவுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குமா இல்லையா? அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. கதை முடு. ஹலோ. அப்பாவுக்கு பிரச்சனை ராகுதச சூரிய புக்தியில் பிரச்சனைகள் வரும். ஆனால் கிண்டங்கள் மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது. அவங்க வெளிநாட்டில் தங்கையா இருக்காங்க. பிரிஞ்சு இருக்கிறார்ல? ஆமாங்கய்யா. பிரிஞ்சு தான் இருக்கிறார். அந்த பிரிஞ்சு இருக்குது எதனா சூரியனும் சனியும் சேர்ந்துருக்கு. சரிங்க. எப்போ 9ஆம் பாவகம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அப்போது தான் பிரச்சனைகள் வரும். ஆனால் ராகுதசையில் சூரிய புக்தியில் தகப்பனுக்கு பொருளாதார பிரச்சனைகள் வரலாம். சரிங்க. தகப்பன் வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். சரிங்க. ராகுதசையில் சூரிய புக்தியும் சந்திர புக்தியும் ராகுதசையில் இந்த 6-8ன்னு வரக்கூடாது. ராகு இப்போது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, அதுக்கடுத்து சூரியன் 8 பார்க்கிறார். சந்திரன் 8ஆம் அதிபதியாக இருக்கிறார். அப்ப அந்த சூரிய சந்திர புக்திகள் தாய்க்கும் தந்தைக்கும் நல்லா இருக்காது. பாப்பாவுக்கும் அட்டமத்து சனி அடுத்து ஆரம்பிக்க போகுது. அப்ப இந்த உங்க ஜாதகப்படி 2030 வரைக்கும், குழந்தையோட 23 வயசு வரைக்கும் அப்படிலாம் நல்லா இருக்காது. அவங்க பிஇ படிக்கிறாங்க. அடுத்து என்ன வேலைக்கு போலாம்? ஏங்க இந்த அமைப்புல அரசு வேலை உண்டுங்க. சூரியன் சனி பார்த்துக்கிட்டாலும் கூட சனியை குரு பார்க்குறாரு. ஆனால் வெளி மாநில அரசு வேலை தான் கிடைக்கும். மத்திய அரசு பணி, மாநில அரசு பணிக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா குரு தசை கொஞ்சம் நல்ல தசையாக இருக்கு. 2030 அட்டமத்து சனி முடிந்ததற்கு பிறகு இந்த பொண்ணுக்கு அதிகாரம் உள்ள அமைப்புகள் கிடைக்கத்தான் செய்யும். அதிகாரம்னா சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்னு சொல்லுவேன். எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறாங்களா? எலக்ட்ரானிக்ஸ், இசிஇ, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். ஆமாம், அந்த துறைகளில் இவங்க நல்லாதமாக இருப்பாங்க. ஏன்னா குருதசவர் என்னதான் ராகு அவயோகராக இருந்தாலும் கூட அவர் சுக்கிரனோடு தான் சேர்ந்துருக்கிறாரு. குருதசை இந்த பாப்பாவுக்கு ரொம்ப யோகமாக இருக்கும். ஏன்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனையாக இருக்கிறாங்க இல்லையா? குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் மத்திய அரசு பணி அல்லது வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புகள். இந்த பொண்ணு தமிழ்நாட்டில் காரைக்காலில் இருக்கவே இருக்காதுமா. இந்த பொண்ணுக்கு அந்த எண்ணமும் இருக்காது, ஆர்வமும் இருக்காது. நான் இங்கே போகிறேன் இங்கே போகிறேன், காலில் சக்கரம் வெளிநாடு வெளிமாநிலம். உள்நாட்டில் இருந்தால் மத்திய அரசு பணி கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போனால் அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் அமைப்புகள், வெளிநாட்டில் கூட அரசு சார்ந்த பணிகள்லாம் கிடைக்குது. வெளிநாட்டில் அரசு என்னங்கம்மா? இஸ்ரோவாமா? இஸ்ரோவில் கிடைக்கணும்னா கன்னி சுபத்துவமாக தான் இருக்கணும். கன்னி சுபத்துவமாக இருக்குது, சனியின் பார்வையில் இருந்தாலும். வெளிநாட்டில் கூட அந்த மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுமா. இந்த குழந்தை குருதசை வர்றதும் சனி தசை வர்றதும் பெரிய யோகம். ஏன்னா சனி 8ல் தான் இருக்கிறாரு. 8ல் இருக்கிறதுன்னு பயப்பட வேண்டாம். சனியை குரு பார்க்கிறார். ஒரு 35 வருஷம் 6 டிகிரியில் இருக்கக்கூடிய சனியின் பார்வையும் ரொம்ப யோக பார்வை. லக்னாதிபதி பரிவர்த்தனையானது ரொம்ப பெரிய யோக அமைப்பு. குருதசை ஆரம்பித்த உடனே 23 வயதிற்கு பிறகே வேலை சார்ந்த விஷயங்களில் தமிழ்நாட்டை விட்டு தாண்டி போய் பிழைக்கக்கூடிய ஜாதகம். இந்த பாப்பா நல்லா இருக்குமா? வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம்.